ஆவிக்கு வேற வேலை கிடையாதா? இவர்கிட்ட தான் வந்து பேசுமா? நம்ம வீட்டுல என்ன செத்து போனா ஆவி நம்ம கிட்ட தானே பேசணும். நல்லது இல்ல நம்மளே போடலாங்கிறாங்களே. யாரும் போட முடியாதுமா. இதெல்லாம் சும்மா ஏமாத்தின்னு வேலை. போட்டுன்னு போட்டோம். இப்ப ஆவி கிட்ட பேசி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ஏதாவது நன்மை ஒண்ணு நம்ம ஆவி கூட போயிடணும், இல்ல ஆவி நம்ம கூட கூப்பிட்டுக்கணும். ஒரு பயணம் இல்லை. இது மனித கற்பனையும் பயத்தையும் சேர்த்து உண்டாக்குற விஷயம் தான் இது. எதுவும் இல்லை அப்படின்ட்டுனா நீ தைரியமா இருப்ப. ஐயோ ஏதோ இருக்குதுன்னா பயந்து இருப்ப. அப்ப இந்த இருக்குதுன்னு பயம் பொறுத்தவே கூடாது. மனிதன் தைரியமா வாழணும். அதுக்கு இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. மக்கள் இதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாவே அவங்களுக்கு பல கற்பனைகள் உண்டாகிக்கினே இருக்கும். ஒன்றுக்கு ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னு சொன்னா பல ஆயிரம் கேள்வி வந்துக்கினே இருக்கும். அதுல இருந்து முடிவே கிடைக்காது அதுக்கு. அதனால அந்த மாதிரி ஆவி உலகம் பேய் உலகம்லாம் போகக்கூடாது. போய் என்ன சாதிக்க போற? போயிட்டு ஆவி உலகத்துக்கிட்ட பேசினேன், ஒரு இந்தியன் பேங்க்ல இருக்கிற கேஷ் எல்லாம் என் வீட்டுல வையின்னா பரவாயில்ல, 10 பைசா வராது. ஆவி உலகத்துக்கிட்ட பேசி பாக்கெட்ல இருந்து பணமும் போயிட்டோம். அப்புறம் எதுக்கு அந்த ஆவி உலகம் பேய் உலகம்லாம்? நமக்கு தேவையில்லாத வாழ்க்கை. இதை எப்படி வாழணும், எப்படி போனா நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்க்க முடியும், எப்படி போனா நான் கனவு மனைவி நல்லா இருப்பேன், எப்படி இருந்தா என் அப்பா அம்மாவை நல்லா காப்பாற்ற முடியும், இதை யோசிக்கணுமே தவிர ஆவி உலகம் பேய் உலகம்லாம் யோசிக்கவே கூடாது. சரிங்க. இது யோசித்தீங்கன்னா விடையே கிடைக்காது. யார் பார்த்தது ஆவியை காட்ட முடியுமா? எத்தனை ஒன்னையும் காட்ட முடியாது. அதனால அந்த மாதிரியான விஷயம் நமக்கு தேவையற்றது தானே. நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம சம்பாதிக்கிறோம். இதை யோசித்து நம்ம சுற்றத்தில் நம்ம சொந்தத்தில் எப்படி வாழணும் அப்படின்றத முடிவு பண்ணி வாழணுமே தவிர அதை விட்டுட்டு ஆவி உலகம் பேய் உலகம்லாம் போனீங்கன்னா நீங்க நிம்மதி இழந்துருவீங்க.